அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாங்கள் செய்ய போகிறது என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்ட்டு செய்கிறோம். அதாவது 300 கிராம் பன்னீர் 300 கிராம் வந்து க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா பழமாக ஒரு 6 பழம். எல்லோரும் பெரிய வெங்காயம் போடுவாங்க, நான் வந்து சின்ன வெங்காயம் போடுவேன். இது வந்து ஒரு 150 கிராம் 200 கிராம் இருக்கும் இந்த வெங்காயம். பூண்டு வந்து ஒரு 10 பல்லுக்கு. இந்த இத்தினோண்டு இஞ்சி. இது வந்து இப்போ வந்து அடுத்து வந்து இது இருக்கட்டும். அடுத்து வந்து இது என்னன்னா ஜீரகம் வந்து நம்ம வந்து பொடியாகவும் போட்டுக்கலாம், இல்லை இதை வந்து நம்ம வந்து இந்த வதக்குறதோட இது பண்ணியும் போடலாம். இதை அதுக்கப்புறம் சொல்கிறேன். இதுக்கு வந்து மிளகாத்தூள் வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச வெறும் பச்சை வரமிளகாத்தூள் தான் இது. அது மாதிரி இது எதுவுமே போடாத வெறும் மல்லியை வந்து வெயிலில் காய வச்சு அரைச்சது தான். ரெண்டுமே தனித்தனி. தனியாத்தூள், மிளகாத்தூள். இது வந்து கரம் மசாலா பவுடர். இது கொஞ்சம் மஞ்சள் தூள். இது உப்பு. இது ஜீனி. இது வந்து உங்களுக்கு பாலாடை வீட்டிலேயே நான் எடுத்து வச்சது. இது வந்து இந்த ஒரு 10 முந்திரி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10-20 கூட இருக்கும் முந்திரி. இது ஊற போட்டு வச்சுருக்கேன். அடுத்து என்னடானா ஒரு எலுமிச்சம்பழம். இது என்கிட்ட குடமிளகாய் இல்லாதனால நான் இருக்கிறத வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன். இது வந்து பச்சை மிளகாய். இது வந்து சும்மா ஒரு பட்டர். இது வந்து சும்மா வந்து அந்த தாளிக்கிறதுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு இது வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வெறும் பன்னீர். எல்லாரும் பன்னீர் வந்து சும்மா வச்சுட்டு ஊற வைக்காமல் செய்வாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் எப்படி செய்வேன்னா, பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கரம் மசாலா பவுடர் ஒரு 2 இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் 2 ஸ்பூன் இந்த பார்த்துக்கோங்க போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த பாருங்க உப்பு. அவ்வளோதான். இதை போட்டுட்டு நல்லா வந்து இப்படி வந்து பரட்டி விட்டுறணும். நீங்கள் பரட்டி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஊறும். அது ஊறுற வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் அடுத்த வேலை பார்ப்போம். இது நல்லா மேட்ச் பண்ணிவிட்டு உப்பு வாயில் வச்சு பார்த்துக்கோங்க, சரியாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து என்ன செய்யணும்னா தண்ணி, இந்த பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வந்து இப்படி லேசாக தொளிச்சு, ஏன்னா அதில் போய் ஒட்டணும் பார்த்தீங்களா, அதுக்காக இதை அப்படி நம்ம தொளிச்சு நம்ம வந்து இந்த பன்னீர் வந்து நம்ம செய்கிறோம். சரி, இப்போ வந்து இது நான் போட்ட உப்பு கரம் மசாலா போதும், எனக்கு கரெக்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி இருக்கட்டும், இதை ஊற வைக்கிறேன். இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன செய்கிறோம்னா, மெயினாக வந்து இப்போ வந்து ஒரு ஜாமான் வந்து வதக்க போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சிட்டேன். அது வந்து உங்களுக்கு அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் போட்டும். கரண்டி எடுத்துக்கணும். இப்போ இது 100 கிராம் பட்டர் வாங்கிட்டு நான் ஒரு 50 கிராம் வச்சுருப்பேன் யூஸ் பண்ணிவிட்டு. இப்போ இதில் ஹாஃப் வந்து இந்த இதில் போடுறேன். போட்டுட்டு மீத பாதி இருக்குது. இந்த மீத பாதியை வந்து இந்த பன்னீர் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பன்னீரில்
கால்வாசி போடுறேன். பார்த்தீங்களா, மீதம் இருக்குது. இது இங்கே வச்சுக்கிடுவோம். இது உருகட்டும். இந்த பன்னீரோட வீட்டில் காய்ச்சின நெய் கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் இந்த தடவை வந்து காய்ச்சினே அது கொஞ்சம் முருகி போச்சு. அதனால் கொஞ்சம் அது பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு நெய் உருக்கியெல்லாம் காமிக்கிறேன். இப்போ இதில் நம்ம என்ன போட போகிறோம்னா, நம்ம வந்து இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோமா, இந்த வெங்காயத்தை இந்த இதில் போட போகிறோம். இது நல்லா செஞ்சு பாருங்கள். பெரிய வெங்காயத்தில் நீங்கள் செய்கிறத காட்டிலையும் இது சின்ன வெங்காயத்தில் செய்கிறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை இப்படி வதக்குறோம். இது வேகட்டும். அதுக்குள்ளே இதை இஞ்சியும் பூண்டும் இருக்குது. இதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இதை வந்து வதக்கக்கூடாது. இந்த பாருங்கள், வெறும் இந்த பூண்டு ப்ளஸ் இந்த பாருங்கள் இஞ்சி போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அது வேகட்டும். இதை பார்த்துக்கோங்க, இந்த அரைச்சிட்டேன். நல்லா வலுவலுன்னு இருக்கா. கொஞ்சம் தண்ணி கூடி போயிடுச்சு, அதனால் பரவாயில்ல. இப்போ அடுத்து இந்த வெங்காயத்தை பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொன்னிறம் மாதிரி லைட்டாக இன்னும் வந்து அது வேகணும். அது வேணால் இதுக்கு இப்போ நம்ம இதில் என்ன போட போகிறோம்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி புழங்குவோம். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இங்கே பாருங்கள் 1.25 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுட்டு ஒரு கிளறணும். ஏன்னா தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிட்டா அவங்களுக்கு வந்து கலர் தெரியாது. நம்ம ஒரிஜினல் கலர் வர்றதுக்கு இதுதான். இந்த பாருங்கள், சீரகம் என்கிட்ட சீரகப்பொடி எப்போயும் அரைச்சி வச்சுருப்பேன். நான் அந்த தடவை வந்து தூள் நுணுக்கலை இன்னும், அதனால் சீரகம், முழு சீரகம் இதில் போடுறேன். இல்லாட்டி அது தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஜீரகம். இப்போ அடுத்து பாருங்கள், மல்லிப்பொடி. மல்லிப்பொடி தான் இது வந்து ரொம்ப முக்கியமானது. 1 2 இல்லை பாருங்கள், 2.25 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு அதையும் ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம சிம்மில் போட்டுக்கணும் அடுப்பை. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தக்காளி பழம், இந்த பார்த்தீங்களா 6 தக்காளி பழம். நம்ம எந்த செலவும் குறைக்காமல் நிறைய கொடுத்தோம்னா காலையில் வரைக்கும் அந்த இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இந்த பாருங்க, தக்காளி ஏன்னா இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம போட்டு என்ன செய்ய போகிறோம், அரைக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, எல்லா தக்காளியும் போட்டுட்டோன்னா இப்போ சீக்கிரம் கிண்டணும். இது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சோன்னு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இல்லை பாருங்கள், இவ்வளோ கொஞ்சம் நான் கொஞ்சம் மதிப்பாக தான் போடுறேன். நம்ம ஏன் இதை போடுறோம்னா, டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து வெங்காயம் வதங்கும், தக்காளியும் உங்களுக்கு வதங்கும், அதுக்காக போடுறேன். இப்போ இதில் என்ன செய்யணும்னா, லேசாக இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், ரொம்ப போடக்கூடாது. இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுட்டு இதை கிண்டி விடணும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இது வந்து வேகணும். அப்போ இதுக்கான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம
தண்ணி ஊற்றினாதான் அது வந்து உங்களுக்கு நல்லா வேகும். இந்த பாருங்கள், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி, திருப்பியும் ஒரு அரை டம்ளர், 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இவங்க வேகட்டும். கொதித்து இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா வற்றணும். வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை போய் வற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து அப்புறம் ஆற வச்சு அரைக்கணும் மிக்சியில். இப்போ அடுத்து என்னடானா, இப்போ இந்த இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டது வந்து உங்களுக்கு வந்து கொதிக்கட்டும். கொதிக்காமல் மூடி வச்சிங்கன்னா பொங்கி தட்டிடும். இப்போ அடுத்து நம்ம இந்த பன்னீர் போட்டு இந்த வச்சுருக்கோன்னா இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஆன் பண்ணி விடுவோம். ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா இப்போ அது வந்து என்ன செய்யணும்னா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி சும்மா தோசை சட்டுவோம், ஏதோ ஒரு தோசை சட்டுவத்தை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தோசை சட்டுவத்தில் தான் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், நான் வந்து இது பிரட்டி விடணும். ஏன்னா மித்த ஒரு குடுவாளை கரண்டி மாதிரி இந்த மாதிரி அன்னக்கரண்டி மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து இந்த இது உடஞ்சிரும். அதனால் நம்ம வந்து இதை வந்து இப்போ மெதுவாக இது வந்து ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து இதாகும். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். உங்களுக்கு ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனவொடனே காமிக்கிறேன். என்னடா இவங்க முத நாளே இவ்வளோவா நிறைய பேசுகிறாங்களேன்னு. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். இது வந்து ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனோடனே திரும்ப பார்ப்போம். இந்த பாருங்கள், இது வந்து நல்லா சுட்டோன்னே இந்த பாருங்கள் எண்ணெயெல்லாம் மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா. இதை வந்து ஒரு செகண்டுக்கு ஒருக்க நம்ம என்ன செய்யணும், இப்படி வந்து கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து என்ன செய்யணும்னா இந்த பிடிக்காது. மேக்ஸிமம் இந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த ஆப்பன் சட்டி மாதிரி இருக்கிற இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இல்லை இந்த சும்மா இந்த இது மாதிரி இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் இது என்ன கொஞ்சம் பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிக்காது பார்த்தீங்களா, அதுக்காக. இல்லை அடி கணத்த சட்டியில் வைக்கணும் பார்த்தீங்களா. இதை வந்து இப்படி ஒரு 2 செகண்டுக்கு ஒருக்க மேலே கீழே அப்படின்னு கிளறி விடணும். இது பாருங்கள் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இது கொதித்ததுக்கப்புறம், ஏன்னா கொதித்ததுக்கப்புறம் மூணுனீங்கன்னா பொங்காது, அதனால தான் கொதித்ததுக்கப்புறம் மூணுங்கிறது. இல்லையா பொங்கி தட்டி நம்மளுக்கு அடுப்பே இதாகிடும். இதை வந்து பாருங்கள் எண்ணெயெல்லாம் வந்துடுச்சா. இதை நீங்கள் இப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவும் வந்து ரெட் கலராக வந்துடக்கூடாது, ரொம்பையும் சாஃப்டாக இருக்கக்கூடாது. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே வந்து இந்த பாருங்கள், நம்ம முந்திரி எடுத்து வச்சுருக்கோமா, இந்த தண்ணியில் இந்த முந்திரியை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த கொதிக்க மூடு வச்சுருந்தோமா, இது வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து இந்த பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிட்டு சரிங்களா. இது இன்னும் கொஞ்சம் நேரம் இதாகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த பாருங்கள் இந்த பன்னீர் சொன்னோன்னா அந்த அரை இது சிம்மில் போட்டுருங்க. இதுக்கு மேலே இதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணோம்னா நல்லா மொறுன்னு போயிடும் உங்களுக்கு. அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து சரி வராது. இதுதான் அளவு. இதை வந்து அடுப்பை இந்த பாருங்கள் அமர்த்திடணும். இந்த பாருங்கள் அடுப்பை அமர்த்திட்டேன். இப்போ இதை எடுத்து கீழே வச்சு இது பாருங்கள், இது வந்து தொட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கா. இப்போ இதை நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம். அதனால் என் பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதை பாருங்கள், இது வந்து இப்போ இது நல்லா வத்திருச்சு. இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு வலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுக்கு நான் என்ன வந்து பட்டர் மசாலா இருக்குது, சப்பாத்தி நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டா இதுகளை காட்டிலையும் இது உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதை எப்படி ஊற்றிக்கிறோம், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு நான் வந்துடுறேன்.
இப்போ அந்த நம்ம இது செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், 3 பல்ஸ் விட்டிங்கனாலே அரைச்சிடும். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 2 பல்ஸ் விட்டுக்கலாம். மொத்தம் 5 பல்ஸ் விட்டுருக்கேன். இது பாருங்கள், அரைச்சிருச்சு. நம்ம இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஒரு வடைச்சட்டியை வைக்க போகிறோம். வச்சுட்டு அடுப்பை பற்ற வைக்கிறோம். இந்த இது இதாகட்டும். மீதம் வெண்ணெய் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வெண்ணெயை அந்த இதில் போட்டுருவோம். இப்போ இந்த பட்டர் உருகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து சும்மா ரீஃபண்ட் ஆயில், கோல்டு வின்னரோ இல்லை ஃபார்ச்சூனோ ஏதோ ஒன்று பாருங்கள், 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கலாம். நான் வந்து ஃபார்ச்சூன் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் வந்து ஃபார்ச்சூன் ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஜீரகம் வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் சும்மா வாடைக்காக ஒரு 2-3 போட்டோம். அடுத்து நான் கேப்சிகம்லாம் இல்லை சொன்னேன்ல, உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செய்வேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் சும்மா வெங்காயம் வந்து இந்த மாதிரி இலையாக இது பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து இந்த ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுக்கிறேன். மேலும் சொல்ல இருக்கட்டும். இதை வந்து நம்ம வந்து லேசாக வறுத்து விட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க இதில் மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், தேவையில்லாதவங்க போட தேவை கிடையாது. உரப்பு கம்மியாக புழங்கணுன்னா இதில் கொஞ்சம் கேப்சிகம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் போதும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து இதில் அப்படியே வந்து போட்டுக்கிறோம். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதை நான் வலிச்சு போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இது பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும். அதை வந்து மறந்துட்டனால இப்போ நான் என்ன செய்கிறேன், தனியாக வந்து ஒரு சட்டியில், ஏன்னா வதக்காமல் போட்டோம்னா அந்த ரா ஸ்மெல் வராது, அதனால் திருப்பி ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நான் வந்து இதை வதக்கி இப்போ அதில் வந்து உங்களுக்கு கொட்ட போகிறேன். டக்குன்னு நினச்சிட்டே இருந்தேன், டக்குன்னு மறந்துட்டேன், அதனால் இதை பாருங்கள். இதுக்கப்புறமேட்டுக்கு வதக்கிட்டு இதை தூக்கி அதில் கொட்டணும். கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இது வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி இதில் போட்டுடணும். அவ்வளோதான்ப்பா. இது பாருங்கள், அது வந்து இப்போ வந்து நல்லா ஸ்மெல் வந்துடுச்சு. வந்துட்டு அந்த ஈரச்சத்தெல்லாம் வந்து இதாகிட்டு எண்ணெய் நம்ம ஊற்றுனது வந்து அது வந்து திருப்பி வெளியே விட்டுருச்சு. இப்போ இதை தூக்கி அதில் போட்டுருவோம். இந்த பாருங்கள், அடுப்பை அமர்த்திட்டேன். இதை தூக்கி இதில் போட்டுப்போம். போட்டுட்டு ஒரு பரட்டி விட்டுறணும். இதுங்க அடுத்து வந்து நம்ம இது வந்து இப்போ இதில் போட்டு இந்த அதில் போட்டோன்னே அது மிக்ஸ் ஆகணும் பார்த்தீங்களா, அந்த ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இது பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாருங்க, ஜார் வந்து சும்மா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ரொம்பலாம் இல்லை. தண்ணி வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கலாம்.
எனக்கு வந்து இந்த தண்ணி இந்த குவாலிட்டி போதும். அதனால் இதை வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றுறேன். இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பாருங்கள் நல்லா வலுன்னு பால், தேங்காய் பால் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இதையும் கொஞ்சோன்னு தண்ணியை வந்து இதுக்கு இந்த 1 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன், இந்த 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதில் இருக்கிறதெல்லாம் வரணும் இல்லையா? ஏன்னா முந்திரி ஊற்றினோன்னே ரொம்ப கெட்டியாயிடும். அதுக்காக முந்திரி வந்து திக்னஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இந்த 3/4 டம்ளர் தண்ணி வந்து இந்த பாருங்கள் 1 டம்ளர் தண்ணியே போயிருக்கும். அவ்வளோதான். இதை வந்து இப்போ வந்து இதை கிண்டி விட்டுக்கணும். இதோட நம்ம அந்த பாலாடை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாலாடையும் இந்த பாருங்கள் இந்த 1 ஸ்பூனில் நான் கொஞ்சம் கூடையே போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், நம்ம வெளியில் வாங்கி அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாலில் வர அந்த மேலாப்பில் இருக்க ஆடையவே நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ இது நல்லா எண்ணெய் கக்கி வரட்டும், வந்தோடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கப்பா, இதை பார்த்தீங்களா நல்லா பபுள்ஸ் வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. எனக்கு இந்த திக்னஸ் வேணுங்கிறனால இது போதும். அதனால் நான் என்ன சேர்க்குறேன், இந்த பன்னீர் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே அப்படி தள்ளிப்போம். நெய் பட்ரு தான் அதில் ஊற்றணும், நெய் போடலை. அதனால் இப்படி கிண்டி எடுக்கணும். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சோண்டு ஜீனி இனிப்புக்காக இந்த பாருங்கள் 1/4 ஸ்பூன் ஜீனி இந்த பாருங்கள். அவ்வளோதான் நம்ம செய்கிற பன்னீர் பட்டர் மசாலா, நம்ம வீட்டு ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ இதில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, கொத்தமல்லி தழையும் இந்த பார்த்தீங்களா, இது வந்து நல்லா வந்து பன்னீர் போட்டும் உங்களுக்கு ஹையில் வச்சுருக்கேன். பன்னீர் போட்டும் உங்களுக்கு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பபிள்ஸ் வந்து நல்லா வருது. ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு எல்லோரும் கஸ்தூரி மேத்தி போடுவாங்க, ஆனால் என்கிட்ட வந்து கஸ்தூரி மேத்தி நான் போட மாட்டேன் எப்பயும். அதனால் இந்த பாருங்க அடுப்பை அமர்த்தியாச்சு. இந்த பாதி லெமன் மாத்திரம் புழிஞ்சிட்டு, லெமன் புழிஞ்சோம்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் புளிப்புனா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. புளிப்பு தேவையில்லாதவங்க லெமனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புளிப்பு தேவைப்படுறவங்க ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட அடுப்பை அமர்த்திட்டு தான் புளியணும். இந்த பாருங்கள் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு இதோட சப்பாத்தி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீட்டு ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.